லாஸ்ட் நைட் பட்ஜெட் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ எங்கள் பொண்ணு கூடவே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. ரீசன்ட் டேஸ் அவள் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாகுது, அதனால் இனிமேல் நம்ம பல்கில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக, அம்மா இனிமேல் எனக்கு பென்சில் நோட் புக்லாம் வேண்டாம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் பென்சில், ரஃப் நோட் இது எல்லாமே நீடு, இது இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியாது. ஆனால் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஃபேன்சி பென்சிலோ புக்கோ தேவையில்லை, அது வாண்ட். அதை நம்ம எல்லா நேரமும் வாங்க முடியாது, எப்பயாச்சும் வாங்கிக்கலாம். இதை விட சிம்பிளாக நீட் அண்ட் வாண்ட்டை யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு ஐ ஃபீல். அப்போ தான் எனக்கு மணி லீக் எங்கே ஆகுது அப்படின்னு புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு நம்ம நீடுக்காக வாங்குகிறோம், அதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஆஃபரில் இருக்குது அப்படின்னு 199, 299 அப்படின்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே நம்ம விழுந்துடும். பெரிய அமௌண்ட் இல்லை தான், மணியும் பெரிய இஷ்யூ கிடையாது தான், ஆனால் லிமிட் அப்படின்றது தான் இஷ்யூ. எத்தனை தடவை அதை திருப்பி திருப்பி பண்ணுறோம், அண்ட் அதுவே ஒரு ஹேபிட்டாக ஆகி நம்ம பட்ஜெட்டில் பெரிய லீக் பண்ணுது. ஜஸ்ட் 299 அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட்டாக வாங்கின ஐட்டம் என்ன? ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். பை.